வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஆரம்பிச்சாச்சாமா? இப்பதான் வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமாடி காயத்ரி, இந்த வந்து ஏதோ ஒரு ராத்திரியில எனக்கும் அவருக்கும் இடையில அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். முடி வெட்ட போறியா, டிவி பார்க்க போறியா? அண்ணே மங்கா சீரியல்ண்ணே. தெரியும்டா, நாளைக்கு பாரு. பாலு, அவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, உன்னை கொஞ்சம் பார்க்கணுமா? குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. பாரு, ரொம்ப ஆசையா நின்னுட்டு இருக்காங்க. இந்த எபிசோட்ல அழுதுட்டாங்க தெரியுமா? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயேன், என்ன குறைஞ்சா போயிடுவ. வரேன். வராரு. ஏமா ஐயா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அது அது உள்ள இன்னொரு டிவி இருக்கு. கும்பிடுறேன் ராசா. மங்கா பாத்தீங்களா எப்படி இருக்கு? ராசா ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு ராசா. மங்காக்கா பார்த்தா அழுகழுகையா வருது. அப்படியா? அடுத்த வாட்டி நீ சிரிக்கிற மாதிரி எழுதுறேன். நீங்க நல்லா இருக்கணும் ராசா. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். தென்காசி பாலகுமாரன் ஒரு மிகச் சிறந்த எழுத்தாளர். பிறப்பால் அவர் ஒரு மலையாளியாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் டெலிவிஷன்ல இவர்தான் நம்பர் 1 ரைட்டர். ஓகே ஓகே ஓகே. மங்கா சீரியலுடைய இந்த 20வது பாகம் நூல் வெளியீட்டு விழாவில் அவரை வாழ்த்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மங்கா தொடருடைய கடைசி அத்தியாயங்கள், அதாவது 551வது எபிசோட்ல இருந்து 600வது எபிசோடு வரை எழுதி முடிக்க அவர் நாளை காலையில பெரியமலையூர் கிளம்புறாரு. தென்காசி பாலகுமாரன் ஒரு சிறந்த சிந்தனையாளர். அது மட்டும் இல்ல, ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கூட. இருந்தாலும் அவருக்குன்னு சில சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், நல்லா இருக்காது. அதான் பாலிஷ்டா இங்கிலீஷ்ல சென்டிமெண்ட் சொல்லி தப்பிச்சிட்டேன். சாரி. சோ இந்த சென்டிமெண்ட் காரணமா மங்கா சீரியலுக்கு எழுதுறதுன்னா அவர் பெரியமலையூர் போய் தான் எழுதுவாரு. அங்க ப்ளூ மவுண்ட் ஹோட்டல்ல தான் தங்குவாரு. அங்க ரூம் நம்பர் 104ல தான் இருப்பாரு. ஆமா ரைட் பாலு. சிட்டே சிட்டே பறங்கு வா, சிறகை சிறகை அடித்து வா, கொட்டி கிடக்கும் மணிகளை கொட்டி கொத்தி தின்னவா. ஆற்று நீரில் குளிக்கிறாய், அழகாய் தூழி ஆடுகிறாய், சேற்று வயலில் அமர்கிறாய், திறந்த வயலில் திரிகிறாய், உன்னை போல பறக்கணும், வேற வேற செல்லணும். இது பத்தியப்பா ஃபங்க்ஷன் நியூஸை நல்லா கவர் பண்ணிருக்காங்கல்ல? எல்லா பத்திரிக்கையிலும் போட்டோ வந்திருக்கான். கோமதி சொன்னா இந்த போட்டோலாம் எடுக்கிறச்சே எங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சிருக்கலாம்ல, நாங்களும் பேப்பர்ல வந்திருப்போம். புது 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 புது. உனக்கு ஒரு தோசை? ஐயோ வேண்டாமா. ஒன்று சாப்பிடலாம், சாப்பிடு. ஏய், என் பேக் எடுத்து வச்சியா? வச்சாச்சுப்பா. பாப்பா பாப்பா பாப்பா, ஒரு கிழிஞ்ச தோல் பைய வச்சுக்கிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுற? அது லக்கி பேக்டா. விகடன்ல வந்த முதல் கதையிலேருந்து இப்போ எழுதிட்டு இருக்கேனே உங்க மங்கா சீரியல், அது வரைக்கும் எல்லாத்துக்குள்ள தான் வச்சு எடுத்துட்டு போவேன். ஒன்று கூட திரும்பி வந்ததில்லை. அது சரி. இவ்வளோ தூரம் நீ கார்லேயே தான் போகணுமா? ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நடந்து கூட போகலாம். 100 வாட்டி சொல்லியாச்சு ஒரு டிரைவர் வச்சுக்கோன்னு. அதுக்கு தானே உனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு வண்டிக்கு எதுக்குமா 2 டிரைவர்? இதுக்கு நான் சிரிக்கணுமா? முடிஞ்சா கொஞ்சம். ஐயோ, எப்போ திரும்பி வர? என்ன 1 2 3 4 5 10 நாள்ல வந்துடுவேன். என்ன இது என்ன மாசம்? செப்டம்பர். ஏன் என்னடா? அப்பா, செப்டம்பர் 27ஆம் தேதி என்னோட ஹாப்பி பர்த்டேப்பா. ஓ சாரி
சாரி. வந்துடுறேன், 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன். ஓகே. மூணு நாளைக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு. சரி டாக்டர். சார் போஸ்ட். வாப்பா. தேங்க்யூ. ஜூலி, உங்க அண்ணன் லெட்டர் போட்டிருக்காமா? ஓ, நல்லா இருக்கானம்மா? இன்னொரு வீடு வாங்கியிருக்கானா? ஓஹோ. நம்ம 2 பேரையும் கொஞ்ச நாள் அங்க வந்து தங்கிட்டு போக சொல்றான். போயிட்டு வந்துருவோமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஏமா நீ வரல? போயிட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. ஜூலி, நீங்க தனியா உட்காந்து என்ன பண்ண போற? அப்பா, மங்கா சீரியல் முடி போகுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் அதுல ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டேன்னு. ஏமா நீ இந்த சீரியல் பார்க்கறதுக்கு அமெரிக்கா வரமாட்டேங்கிற? உங்களுக்கு புரியாதுப்பா, விட்டுருங்கப்பா. சரி, அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா? நீ தனியா இருப்பிய? என்னப்பா புதுசா கேக்குறீங்க? போன வருஷம் கூட நான் வரலையே, நான் தனியா தானே இருந்தேன். நல்ல பொண்ணுமா நீ. நான் வரேன்ப்பா வாட்ச்மேன். இதை பாரு ரகு, ஒன்றை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். தண்ணி எண்ணி போட்டுட்டு வராமல் இருந்துறாரு. ஐயோ, இல்லை சார், மொடாக்குடியில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த குளிருக்கு நம்ம ஒரு சின்ன பெக்கு, அது கூட எப்போது. அப்பா, கோயம்புத்தூர் போகணும், டைம் ஆச்சு. வந்துடுறேம்மா. அது பார்த்துக்க. காலையிலே கிளம்புறேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அது வந்து கதையோட முடிவு என்ன சார்? கேட்டிருக்க கூடாது. வாரத்தில் 5 நாள் 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொறுக்கல. பசங்க வேற உசுப்பி விட்டானுங்க. நீங்க கேளுங்கப்பா சொல்லுவாங்கன்னு. அதான் சார் தப்பா நினைச்ச கூடாது. ஏய், நோ. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீ ஸ்டேட்ஸ் போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுவா? அப்ப மட்டும்தான் போயிருக்காரு. நீ போகல? மங்கா முடி போகுது இல்ல? ஏமா இந்த சீரியல் பாக்குறதுக்கு அமெரிக்கா போகாம இருக்க? இது பாருங்க சார், இந்த பாலகுமாரன் சார் இந்த வாட்டி எப்படியாவது பார்த்துதான் ஆகணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சம்மா. இது பாருங்க, இந்த ட்ரிப்போட மங்கா முடிய போகுது. இனி இந்த சீரியல் அது இதெல்லாம் பண்ண போறதெல்லாம் பேட்டி வேற கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி நான் அவரை பார்த்தே ஆகணும். ஒரு 2 நிமிஷம், ஜஸ்ட் 2 minutes. ப்ளீஸ் 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 கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். கொஞ்சம். சாரிம்மா, உனக்கு தான் தெரியுமில்ல, மனுஷன் இங்க வந்தாருன்னா யாரையுமே பார்க்கறது இல்லை. அப்சல்யூட்லி நோ விசிட்டர்ஸ். அப்போ முடியவே முடியாதுங்கிறீங்களா?